ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பொதுவான பயங்கள். இது குறித்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் மூத்த மனநல மருத்துவர் டெலிமனஸ் டாக்டர் எம் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மேம் சொல்லுங்க, அதாவது பொதுவாகவே பயம் அப்படின்றது எல்லோருடைய பார்வையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான். ஏன் இவங்க எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனநலவியல் பார்வையில பயம் அப்படின்னா என்ன டாக்டர்? பயம் என்பது நமக்கு மற்ற உணர்வுகள் ஏற்படுவது போல், இப்போ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, இல்லை ஒரு துக்கமான மனநிலைக்கு வரும், இல்லை கோவப்படுறோம், இந்த மாதிரி பல்வேறு உணர்வுகள் மாதிரி பயம் என்பதும் ஒரு சாதாரணமான உணர்வு தான். நமக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் நடக்கும்போதோ, இல்லை நம்ம எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும்போதோ, ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போதோ நமக்கு ஏற்படக்கூடிய நார்மலான ஒரு ரெஸ்பான்ஸ், நம்மளோட உடலிலும் மனதளவிலும் தோன்றக்கூடிய ஒரு விளைவு தான் பயம் என்று சொல்கிறோம். ஓகேங்க மேம். பயம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குப்பான்னுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா, மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தானுங்களா? பயம் என்பது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான். இப்போ பதட்டம்ன்றது என்னன்னா அடுத்த ஸ்டேஜ். இப்போ பயம் அளவுக்கு அதிகமாக இருக்குது, ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, அதாவது தீவிரமாக இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாங்க, அதை பற்றியே யோசிக்கிறாங்க, அதனால் அந்த விஷயத்தையே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்கள நினைக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே ஒத்துக்க முடியாத விஷயங்களாக இருக்கும். அதாவது நார்மலாக நம்ம அந்த மாதிரி யோசிக்க மாட்டோம். பட் பயப்படுறவங்க அவங்களோட திங்கிங் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தேவைக்கு அதிகமாக யோசிப்பாங்க. அதுதான் இரேஷனல் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம். இரேஷனல் இன்டென்ஸ் தாட்ஸ் இருக்குது அப்படின்போது அது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும், ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும், பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால் உடலிலும் மனதளவிலும் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். பதட்டம், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வேறு தான். நார்மலாக இருக்கிற ரெஸ்பான்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அது பதட்டமாக மாறிடுது. ஓகேங்க மேம். எதுவுமே ஒரு அளவுக்கு மீறி இருக்கிறப்ப தான் அது பிரச்சனை இல்லைங்களா? ஒருத்தவங்க அதிகப்படியான பதட்டமோ இல்லை அதிகப்படியான ஒரு மன அழுத்தத்திலையோ இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாங்க டாக்டர்? கண்டிப்பாக அது பலவிதமான உடல்நிலை பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்கலாம். மனதளவிலும் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கும். மனநல சம்மந்தப்பட்ட நோய்கள் வரவும் காரணமாக இருக்கும். ஓகேங்க டாக்டர். ஒரு காலர் வராங்க, கேட்கலாம். ஹலோ. ஓகே மோகன் சார், நீங்கள் டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. டாக்டர் பேசுகிறோமா? ஹலோ. சொல்லுங்கம்மா. சொல்கிறோம். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்கம்மா, என் தம்பி. சொல்லுங்க சார், சொல்லுங்க. என் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் ஹலோ ஹலோ சொல்லுங்க. நான் சொல்கிறேம்மா, கொஞ்சம் பேசுகிறேம்மா. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. ஓகே. அவர் எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிறத தான் ஏற்றுக்கணும்னு, எப்போ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவானவே சொல்லின்னு இருப்பார். ஒரு நடக்கும்னா இல்லைப்பா அது மாதிரி நடக்காதுப்பான்னு சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டார், சண்டைக்கு வந்துடுவார். எப்போ பார்த்தாலும் முன்னுக்கு வரணும்னு தான் சொல்லின்னு இருப்பார். ஆனால் இது வரைக்கும் ஒன்றுமே அவர் எந்த ஒரு முன்னேற்றமும் அவர்கிட்ட எதிர்பார்த்தது கிடைக்கல. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடய பேசணும், அதை முடிச்சிடணும், இதை முடிச்சிடணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும். ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டார், செயல்படுத்த மாட்டார். ஆமா, இது மன அழுத்தமாம்மா, என்னன்னு சொல்லுங்கம்மா, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன். இல்ல அது மன அழுத்தமானு சொல்ல முடியாது. இது இப்போ அவரோட நேச்சர், சில பேர் அவங்களோட குணமே அப்படி இருக்கும். சரிங்களா? அவர் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்கிறது அவங்களோட குணநலம்னு சொல்லுவோம். அவங்க அது பிரச்சனை இருக்கு, அவர் வேலைக்கு போல, எதுவும் சரியா செய்யல அப்படின்னும் போது அவர் கண்டிப்பா ஒரு ஆலோசகர்கிட்ட, மனநல ஆலோசகர்கிட்ட போய் பார்த்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு விடை கிடைக்கும். அவருக்கு ஏன்னா சொல்றாரு, செய்ய மாட்டேங்கிறாரு, செய்யாததுக்கு என்ன காரணம்? எதுவா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாவே பேசுறோமா, ஒரு தப்பு இது நடக்காது, இது நல்லா இருக்காது, வேணாம் கேட்காதுன்னா உடனே சண்டைக்கு வந்துருவாருமா நம்ம கிட்ட.
அது அந்த ஒரு குணாதிசயமா இருக்குது. எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாம கேட்கணும். நாம சொல்றது அவர் கேட்கவே மாட்டேன்றாரு. அதுக்கு வந்து ஆலோசனை பெறலாம் அவர் கண்டிப்பா. சரிங்கம்மா. அதுதான்மா கேட்டேன். எங்க பெரியாஸ்பத்திரியில பாத்துக்கலாமா? இங்க பெரியாஸ்பத்திரியில பார்க்கலாம். உங்களுக்கு வந்து மனநல ஆலோசனை டெலிபோன் நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணி நீங்க பேசலாம். அந்த இலவச மனநல நிகழ்ச்சி முடிவுல நம்பர் சொல்லுவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க அதுக்கு பேசி கூட கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நேர்ல வர சொல்லி பார்க்கலாம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே. பயம் அப்படின்றது எப்பவுமே ஒரு எதிர்மறை உணர்ச்சி அப்படின்னு சொல்லாமா, இல்லை அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சில நேரங்களில் இந்த பயம் வந்து தேவைதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எப்படிங்க டாக்டர்? பயம் என்பது எப்பவுமே நம்ம எதிர்மறை உணர்ச்சின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்களுக்கு நமக்கு பயம் இருந்தால் தான் வந்து அதை நோக்கி நம்ம போவோம், அந்த வேலையை செய்வோம். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னா எக்ஸாம் பற்றின ஒரு பயம் இருக்கணும் அவருக்கு மனசில். வந்து எக்ஸாம் மைல்டாக ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் இருந்தால் தான் அவர் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தோடையும் அவர் வந்து அதை உந்துதல் படுத்தும். அவருக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்து அவர் அது ஃபோக்கஸ்டாக இருப்பார், அதை நோக்கி செல்வார், ப்ரிப்பேர் செய்வார், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சிறந்த முறையில் எழுதுவார். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்ல விதமான ஒரு பய உணர்வுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுவே எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் அதிகமாக பயப்பட்டு படிக்க முடியாமல், படிக்கிறது ஞாபகம் வச்சுக்க முடியாமல் ஒரு பதட்டத்தோடு இருக்கார், எக்ஸாம் போகிறதுக்கே நான் எக்ஸாம் போகல அப்படின்னு அடம் பண்ணுறாரு, எக்ஸாம் எழுத எனக்கு பயமாக இருக்குன்னா அப்போது அவருக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நார்மலாக இருக்கிற பயம் வந்து மைல்டாக இருக்கும்போது அது பல நல்ல விஷயங்களை செய்யும். சில நேரத்தில் அது வந்து தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பயம், அதாவது தமிழில் சொன்னோம்னா பயம், இங்கிலீஷில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அது மைல்டாக இருக்கும்போது தான் நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா எந்த மோட்டிவேஷனும் இருக்காது, எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. ஸோ சின்ன ஒரு பயம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து அவசியமான ஒரு விஷயம் தான். அதுதான் அந்த உந்துதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலை பற்றின சிந்தனை, ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும். ஓகேங்க மேம். நம்மளுடைய மூளை இந்த பயத்தை வந்து எப்படிங்க மேம் எடுத்துக்குது? இதனால ஏதாவது மூளை பாகங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? கண்டிப்பாக நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் வந்து மூளை தான் இம்பார்ட்டண்ட், முக்கியமான காரணம். சரிங்களா? இப்போ பயம் வருது அப்படின்னா மூளையில் நம்ம காதுக்கு மேலே இருக்கிற டெம்பரல் லோப் பகுதியில் வந்து லிம்பிக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. லிம்பிக் சிஸ்டம், அந்த சிஸ்டமில் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த சிஸ்டம் தான் நம்மளோட எமோஷன்ஸ்க்கு காரணமாக இருக்கும். நம்ம உணர்ச்சி வசப்படுவதற்கு, நம்மளோட எமோஷன், கோபப்படுறது, ரொம்ப டென்ஷன் ஆகிறது, இதுக்கு எல்லாமே வந்து அந்த லிம்பிக் சிஸ்டம் தான் காரணமாக இருக்குது. ஸோ அதில் அமிக்டலான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து இப்போ முந்திரி வடிவத்தில் இருக்கும், ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சர் தான். அதுதான் அதிகமாக நம்ம பயம் வரும்போது அதிகமாக வந்து ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது அதிகமாக ஃபங்க்ஷன் பண்ணும்போது சில நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும். அது வந்து நமக்கு பய உணர்வை ஏற்படுத்தும். ஸோ பய உணர்வு ஏற்படுத்தும் போது உடம்புல நிறைய மாற்றங்கள், மற்ற மூளையில் மற்ற பகுதிகளை அதை பாதிக்க செய்யும், ஆக்டிவேட் பண்ணும். ஸோ அது மூலமா வந்து நமக்கு ஹைப்போதலமஸ் அப்படின்ற ஒரு பகுதி ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா நமக்கு அட்ரினல் கிளாண்ட், அதுலேருந்து சிக்னல் அட்ரினல் கிளாண்டுக்கு போகும். அட்ரினல் கிளாண்ட் வந்து அதிகமாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா நமக்கு அதிகமான அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் அதிகமாக சுரக்கும். ஸோ அதனால் ஹார்ட்டு வேகமாக துடிக்கும், ஹார்ட்டு பிளட்டு ஃபாஸ்ட்டாக, அதாவது இருதய துடிப்பு அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருதய ஓட்டம் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். பெருமூச்சு வாங்கும், மூச்சு வேகமாக வாங்குவாங்க. அது மாதிரி கை காலில் நடுக்கம் இருக்கும், வேர்த்து கொட்டும், சில நேரங்களில் மயக்க உணர்வும் வரும். ஸோ இது வந்து பல்வேறு உடல் காரணத்துக்கு எல்லாமே காரணம் அது பிரெயினோட ஆக்டிவிட்டினால் வர கெமிக்கல்ஸ்னால தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளை பார்த்தனா பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பசங்க வந்து எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்கக்கிட்டேயுமே இருக்கும். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த எக்ஸாம், இந்த ஸ்டேஜில் போய் நின்று பேசுறது, ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை யார்கிட்டயாவது நம்ம ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வர்றப்ப அந்த சூழ்நிலையில் ரொம்ப அதிகமாக பயப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பயப்படுவாங்க.
ஏங்க மேடம் இப்படி ஒரு சிலருக்கு இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியும், அதாவது அதிக பயமும் ஒரு சிலருக்கு குறைவான பயமும் இருக்கு? இதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த சோஷியல் ஃபோபியா அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து இப்போ கூட்டத்தை பார்த்தா பயப்படுவாங்க, ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசணும், ஒரு க்ரௌடை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு பய உணர்வு வந்துடும். தனியாக இருந்தால் நல்லா பேசுவாங்க, பட் வந்து ஒரு அவங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்லை வந்து ஸ்கூலில் வேற ஸ்டேஜில் இருக்கும்போதோ அந்த ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பய உணர்வுனாலேயே அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது, பிரச்சனை வரும். இந்த சோஷியல் ஃபோபியான்றது ரொம்ப காமனஸ்ட் ஃபோபியா, பய உணர்வுலேயே ரொம்ப காமனாக இருக்கிற விஷயம். சரிங்களா? அதில் வந்து இப்போ இது எப்படி சில பேருக்கு அதிகமாக இருக்குது சில பேருக்கு கம்மியாக இருக்குன்னா அது அவங்கவுங்களோட நேச்சர்ன்னு சொல்லலாம். நேச்சர்னா இது வந்து எல்லாமே ஒரு இன்பார்ன் குவாலிட்டி தான். இது நம்மளோட போல்டாக இருக்கிறதோ ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கிறதோ வந்து ஜெனட்டிக்காகவே சில நேரத்தில் வந்து இன்ஹெரிட் ஆகும். சரிங்க? அது இல்லாமல் நம்ம வளர்கிற சூழ்நிலையும் அது மாதிரி இருக்கும். சில ரொம்ப ப்ரொடெக்டட் சில்ட்ரன் வெளியே போகாமல் யார்கிட்டையும் பேசாமல் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் அவங்க வளர்ந்த சூழ்நிலையும் பாதிப்பாக இருக்கலாம். அது மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ் காரணமாக இருக்கும். சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், சில பேர் அவங்களோட நேச்சரே வந்து ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு அதே மாதிரி இருக்கும், அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஸோ அதே ஜீன் குழந்தைங்களுக்கு வரும்போது அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக நடந்திருக்கலாம், அதை நினச்சி அவங்க பயப்படலாம். இது ஒரு ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து இதுதான் நம்ம சோஷியல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில அவங்களை ஏதோ ஒரு விஷயம் பயங்காட்டி இருக்கும், அதனால அதனுடைய பின்விளைவா கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஓகேங்க டாக்டர். இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா, ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலை வந்து அவங்களை வந்து இந்த மாதிரி அமைச்சிரும் அப்படின்னு, அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறப்ப அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்தை வந்து நம்ம விளக்க கண்டிப்பாக நமக்கு வந்து இப்போ ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்ம வளரக்கூடிய சூழ்நிலை வந்து நல்ல விதமாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னா சிலது லேர்ன்டு ரெஸ்பான்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கற்றுக்கலாம் நம்மளோட சொசைட்டிலேருந்து. நம்ம சில பேரை ரோல் மாடலாக வச்சு அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸுமே வந்து மாற்றலாம், நம்ம மாற்றிக்க முடியும். இது அதாவது இந்த பயத்துக்கான முக்கியமான காரணம், அதனுடைய வகைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் ஷோல பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பயங்கள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க, இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் மூத்த மனநல மருத்துவர் டெலிமனஸ் டாக்டர் எம் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்மோட இணைஞ்சு நான் கேட்குற கேள்விகளுக்கு வந்து விளக்கமா பதில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது இது குறித்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க எஃப்எம் ரெயின்போல டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கத்தை. பொதுவான பயங்கள் பத்தி டாக்டர் ஏற்கனவே நம்ம பாத்தீங்க அப்படின்னா பொதுவான பயங்கள், இதுக்கான காரணம் அதனுடைய வகைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்க டாக்டர். அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். பொதுவான பயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சோஷியல் ஃபோபியா சொல்லுவோம், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. ஸ்பெசிஃபிக் ஃபோபியானா வந்து சில பர்டிகுலர் பொருளுக்கோ இல்லை ஒரு அனிமலுக்கோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கோ பயப்படுவாங்க. சரிங்களா? இப்போ நிறைய நீங்கள் பார்த்துப்பீங்க, நாயனா பயப்படுவாங்க, சிலந்தி ஸ்பைடருக்கு பயம், கரப்பாம்பூச்சிக்கு பயம், மல்லிக்கு பயம், சம்டைம்ஸ் பாம்புக்கு பயம், இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து சுச்சுவேஷன், சில பேருக்கு வந்து வெளியே போய் ஹைட்டான ஒரு உயரத்தில் இருக்கிற பிளேஸ் போகிறோம் அப்படின்னா அந்த ஃபியர் ஆஃப் ஹைட்டுன்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்கு பயமாக இருக்கும், ஏவியோஃபோபியான்னு சொல்லுவோம். ஸோ இது மாதிரி சில பேர் லிஃப்டில் போனோன்னா பயப்படுவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு இருந்தால் பயப்படுவாங்க, தனியாக இருக்கும்போது பயப்படுவாங்க. அது க்ளோஸ்டு ஸ்பேசஸ் இல்லை வந்து கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து இடி இடிக்குது, மின்னல் வருது, மழை பெய்யுது, சில பேர் தண்ணி பார்த்தா பயப்படுவாங்க, அக்வாஃபோபியா. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்துக்கு வந்து நிறைய ரொம்ப காமனாக இருக்கிறது சோஷியல் ஃபோபியா. மற்றதெல்லாம் வந்து எல்லாமே இருக்குது. இப்போ புதுசாக வந்து நோமோஃபோபியா அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. நோமோஃபோபியானா வந்து இப்போ ஃபோன் இல்லைன்னா ஒரு பயம் பதட்டம் ஆகிடுது. ஃபோனை நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம கையில் இல்லை, சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது, இல்லை பேட்ரி போயிடுது, இல்லை வந்து ஏதாவது உடஞ்சி போச்சு, இல்லை காணாமல் போச்சு, இந்த மாதிரி விஷயம் நம்ம ஃபோனை வந்து ஒரு 5 நிமிஷம் இல்லைனாமே வந்து அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடுது. புதுசாக வந்து இது வந்து நோமோஃபோபியான்ற ஒரு அது வந்து ஒரு ஃபோன் அடிக்ஷன் மாதிரி தான். பட் வந்து அது ரொம்ப காமனாக இருக்குது இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட. நோமோஃபோபியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஓகேங்க டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த நோமோஃபோபியா அப்படின்றது இப்போ 90% எல்லார்கிட்டையுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க டாக்டர். ஓகேங்க டாக்டர்,
ஸோ இந்த ஃபோபியா அப்படின்னு பேசுகிறப்பவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆண்களை விட பெண்கள் கிட்ட அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பள்ளிக்கு பயப்படுறது, இந்த கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்கள் கிட்ட கொஞ்சம் கூடுதலாக இருக்குது டாக்டர். இது ஏதாவது இதுக்காக ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் இருக்குங்களா? கண்டிப்பா இப்போ வந்து ஃபீமேலுக்கு நிறைய ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சரிங்களா. அப்போ வந்து பியூபர்ட்டி பீரியட்லேருந்து பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகிற வரையும் நிறைய ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பாடி இருக்கும். அது கூட வந்து ஜெனட்டிக் ஃபேக்டரும் சேரும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அவங்க வளர்ந்த சூழ்நிலை, அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் ஒரு அதுக்கு வந்து காரணமாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பெண்களுக்கு அதிகமான அந்த பயம் வந்து ஃபோபியா வந்து அதிகமாக இருக்கும். ஃபோபியா அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்துக்கும் சாதாரண பயம், ஏன்னா ஃபோபியா அப்படின்னு சொல்றப்பவே வந்து மக்கள் கொஞ்சம் ஐயோ இதெல்லாம் ஒரு பெரிய நோயோ நமக்கு வந்து கேட்கவே பயமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாதாரணமா கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு செஞ்சா கொஞ்சம் கேஷுவலா எடுத்துக்குவாங்க இல்லைங்க மேம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? ஃபோபியான்றது வந்து ஒரு டிஸார்டர் லெவல். அது டிஸார்டர். இப்போ பயம், ஃபியர் வந்து இட்ஸ் அ நார்மல் ரெஸ்பான்ஸ், எல்லாருக்குமே இருக்கலாம். ஃபோபியா வந்து பயத்தினால அவங்க வெளியே போக மாட்டாங்க, மீட்டிங்கில் பேச மாட்டாங்க, சில நேரத்தில் பல்லி இருக்குதுனால அந்த பக்கம் போக மாட்டாங்க, சில அது அவாய்டன்ஸ் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து வெளியே இப்போ வந்து லிஃப்ட்டில் போனோம் அப்படின்னா கூட அவங்க அதை அவாய்ட் பண்ணி ஸ்டெப்ஸில் ஏறி போவாங்க. ஸோ அதனால் அவங்க லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் பாதிக்கும். சரி, அவங்களோட ரொட்டீன் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாமல் அவங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஆக்டிவிட்டியுமே பாதிக்கும். அப்போ பாதிக்கும் போது வந்து அது டிஸார்டராக மாறிடும். ஸோ ஃபோபியான்றது ஒரு டிஸார்டர் லெவல் தான், அது ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். ஹலோ மேடம். ஹலோ கேக்குதா மேடம்? இப்ப கேக்குதுங்களா மேடம்? இப்ப கேக்குது. ஹலோ மேடம், இந்த பயம் வந்து எந்த வயசுல வந்து அதிகமா ஆகுது? இதை வந்து எப்படி மேடம் கட்டுப்படுத்துறது? பயம் வந்து நீங்க வந்து அடலசன்ட் ஸ்டேஜ்லயே இருக்கும். சில குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையா இருக்கும்போதே இருக்கும், அம்மா விட்டு போவே மாட்டாங்க சரிங்களா. எப்பவுமே அம்மா கூடவே ஒட்டிட்டு இருப்பாங்க. வீட்டில் தனியாக ஏதாவது கொஞ்சம் தூரம் வேற ரூமில் இருக்கிறாங்க அம்மானா கூட பயப்படுவாங்க, அம்மா பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ சைல்ட்ஹுட்லேருந்துமே இது ஆரம்பிக்கும். அடலசன்ட் டைமில் டிப்பிக்கலாக தெரியும், சில பேருக்கு வந்து பதட்டம் அதிகமாக இருக்கிறது, பயம் அதிகமாக இருக்கிறது தெரியும். பட் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து குழந்தையிலே அது ஸ்டார்ட் ஆகிடும். அது செப்பரேஷன் ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் சொல்லுவோம். அம்மா விட்டு இப்போ ஏதாவது கிண்டர் கார்டன் போடுறாங்கன்னா அது பயங்கர சத்தம் போடும், அழுகும். அவங்க வந்து ஸ்கூலில் செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்ச நேரம் அம்மா அப்பா போய் ஸ்கூல்லேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க கொஞ்சம் ரெகுலரா அவங்க அடாப்ட் ஆகிற வரையும் கொஞ்சம் பாத்துக்கணும். சோ இந்த மாதிரி இது குழந்தையிலேயே ஸ்டார்ட் ஆகும். சரிங்க மேடம். எஃபெக்டிவான சில மெத்தட்ஸ் மூலமா இது பண்ணலாமா மேடம்? ஏதாச்சும் சரி செய்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கான்னு கேக்குறீங்களாங்க சார்? ஆமா மேடம். குழந்தையில இருந்தே இது பண்ணலாமா, இல்ல வந்து அடல்ட் ஆனா இன்னும் கொஞ்சம் பயம் மேலும் மேலும் வந்து அதிகரிக்கும்ல, அதை வந்து எப்படி வந்து கண்ட்ரோலா பண்றது? இல்ல குழந்தையில நம்ம வந்து அவங்களுக்கு எந்த லெவலுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பிஹேவியரை மாத்துறதுக்கு நம்ம வந்து தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும் சரிங்களா. ஸோ அவங்க எதுக்காக பயப்படுறாங்க, அந்த பயப்படுறத அந்த தாட்டை வந்து நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணணும். அதை வந்து நம்ம வந்து சைக்கோ தெரப்பி பண்ணுவோம், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். அவங்களோட திங்கிங் பேட்டர்னே மாத்தி ஸோ தேவையில்லாம அவங்க எதுக்காக பயப்படுறாங்க, அவங்க அந்த பய உணர்வை குறைக்கிறதுக்கு, சிந்தனையை மாத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அப்படி ரொம்ப இதெல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நம்ம மெடிசன் ட்ரீட்மெண்ட் சில பேருக்கு தேவைப்படும். குழந்தைங்களுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அதனால அவங்க வந்து வெளியே போக மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்றாங்கன்னும் போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. அதே மாதிரி சிஸ்டமேட்டிக் எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்கு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கிரேடட் எக்ஸ்போஷர், அவங்க பயத்தை குறைக்கிறதுக்கு சின்னதுல இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அந்த பய உணர்வுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவங்கள ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அந்த பயத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஓகே மேம். அதுக்கப்புறம் இன்னொன்று மேடம், இது வந்து ஸ்கூல்ல இருந்தே இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுல இருந்து இது பண்ணலாம்ல மேடம், ஒரு இனிஷியேட்டிவ்? கண்டிப்பா. அது நம்ம எந்த ஏர்லியரா எவ்வளவு தூரம் இன்டர்வென்ட் பண்றோமோ பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து கட்டுப்படுத்திக்கலாம். ஓகே மேம். அதான் மேம், இது கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தா நல்லா இருக்கும் மேடம். கண்டிப்பா. இதுக்கு தான் வந்து இப்போ மனநல பகுதி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செயல்படுறாங்க. மனநல சிகிச்சை பிரிவு அங்கே நேரில் கூட்டிட்டு வரலாம். இப்போ டெலிஃபோன் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்கும் இருக்கு. கூட்டிட்டு வர முடியலன்னா நீங்கள் அதில் கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க. சிலதெல்லாம் அவங்களே தெரப்பியை வந்து கவுன்சிலிங் மூலியமாவே உங்களுக்கு வந்து அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்து ஸ்டூடெண்ட் ஐடென்டிஃபை பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் மேடம்.
பார்த்துட்டு குழந்தைங்கள ஆமா, அது வந்து டீச்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்றது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஸ்கூல்ல தான் இருக்காங்க. ஸோ அதுக்காகவே கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து மென்டல் ஹெல்த் இந்த மாதிரி இஷ்யூஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ணணும், எப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும், பேரண்ட்ஸ்க்கு எப்போ அவங்கள கன்வே பண்ணணும், அவங்க படிக்கிறதுல ஏதாவது குறைபாடு இருக்கா, டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, இல்லை அவங்க நடத்தையில் பிரச்சனை இருக்கா, அவங்களுக்கு வேற ஏதாவது மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா, எல்லாமே அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் மூலயமா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம். எஜுகேட் பண்ணுறதுனால அவங்களுமே ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அது நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ எல்லா ஸ்கூல்லுமே ஸ்கூல் அம்பாசடர் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கன்வே பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிடுவாங்க, எங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க சில்ட்ரனை. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நன்றிங்க சார். ஓகே மேம். ஸோ நிறைய டவுட் வந்து அந்த நேயர் கேட்டிருந்தாரு. புத்த மனநல மருத்துவர் நீங்க, அது மட்டும் இல்ல டெலிமனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது நிறைய பேர் வந்து கேள்விப்படாத ஒரு வேர்டா இருக்குங்க மேம். அப்படின்னா என்னங்க மேம் டெலிமனஸ் அப்படின்னா? டெலிமனஸ்ன்றது ஒரு ப்ராஜெக்ட், டெலி மென்டல் ஹெல்த் சர்வீஸ் ப்ராஜெக்டா. இது இப்போ ரீசெண்டாக தான் பாண்டிச்சேரியில் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில். இது 24 hours ஃபங்க்ஷனாக இருக்குது. அதாவது போன 2024 மார்ச்லேருந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து டெலி மென்டல் ஹெல்த் சர்வீஸ் ஆக்சஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் த ஸ்டேட். சரிங்களா? இப்போ இது வந்து பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து மொத்தம் 36 ஸ்டேட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அக்டோபர் 2022 இது ஃபங்க்ஷன் ஆகுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேஷன்னால. ஸோ இதில் வந்து 52 செல்ஸ் இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு செல் இருக்குது. இது 24 hours ஃபங்க்ஷன் ஆகுது. எனி டைம் காலர் வந்து பேசலாம். இது வந்து ரிகார்டிங் கவுன்சிலிங் எனி டிஸ்ட்ரெஸ், அதாவது மன உளைச்சல் இருக்குது, மனநல சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுனாலுமே அவங்க கால் பண்ணி பேசி கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். அப்படி கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவைப்படுது, இல்லை அதுக்கு மேலே ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா மனநல ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸும் இருக்காங்க. மனநல மருத்துவர் இருக்காங்க, மனநல சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் இருக்காங்க, சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அப்போ அவங்களுமே வந்து அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி முடியலன்னா நேரில் கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வழிமுறை செய்வோம். சரிங்க? அவங்களுக்கு தேவைப்பட்ட அட்மிஷன் பண்ணி பார்க்கறது, இல்லை வந்து ஓபிடியாவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இப்போ நியூவாக வந்து நாங்கள் டெலிஃபோன் மூலியமாகவே வீடியோ கன்சல்டேஷன் பண்ணி ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட அனுப்பலாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து அவங்க எனி கவர்மெண்ட் சைடு மெடிக்கல் ஷாப்லேயும் போய் மெடிசன் வாங்கிக்கலாம், இல்லை வந்து அவங்க ப்ரைவேட்லேயும் அவங்க போய் வாங்கிக்கலாம். அது அவங்களோட விருப்பம். ஓகே மேம். ஸோ வீடியோ கால்ல பேசி வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய மனநல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெறலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து அவங்க கவுன்சிலர் கிட்ட முதல்ல பேசணும். அவங்க தான் வந்து மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் தேவையா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அந்த டைமுக்கு திருப்பியும் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஓகே மேம். ஸோ இதுக்கு ஏதாவது சிறப்பான தொலைபேசி எண்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? டோல் ஃப்ரீ நம்பர் 24 hours சர்வீஸும் 14416. ஓகேங்க மேம். இன்னொரு நம்பர் வந்து 1800-891-4416. ஓகேங்க மேம். இந்த நம்பர் வந்து இது கஸ்டமர் கேர் நம்பர் மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் எண் 1 அழுத்தினால் தமிழ்நாடு கனெக்ட் ஆகும், 2 அழுத்தினால் பாண்டிச்சேரிக்கு கனெக்ட் ஆகும். ஸோ பாண்டிச்சேரிக்கு நீங்கள் 2 அழுத்தும் போது பாண்டிச்சேரியில் இருக்க கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஸோ அப்போ 1800-891-4416 இல்லைங்களா? இந்த எண்ணை தொடர்பு கொண்டு மனநல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து இலவச சேவை தான் இல்லைங்க மேம்? எஸ். மக்கள் வந்து ஆலோசனை பெறலாம். ஸோ இந்த ஃபோபியா பத்தி நிறைய பேசியாச்சுங்க மேம். அதே மாதிரி இந்த பயம் அப்படின்றது ஜெனட்டிக்குங்களா, ஜெனட்டிக்கா பரவக்கூடிய ஒரு விஷயம் தானுங்களா? கண்டிப்பா நமக்கு வந்து ஜெனட்டிக்கா வந்து மற்ற வியாதிகள், உடல் வியாதிகள் வர மாதிரி மனநல சம்பந்தப்பட்ட வியாதியும் வந்து ஜெனட்டிக்கா வரும். அதே மாதிரி பயமும் வந்து ஜெனட்டிக்கா வர்றதுக்கு காரணம் இருக்கு. ஓகேங்க மேம். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு சம்பவங்கள்னால அவங்களுக்கு வந்து அப்போ ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்களுடைய மனசில் வந்து அந்த பயம் வந்து போகாமல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டாக்டர் கிட்ட வந்து கலந்து ஆலோசனை பண்ணுறப்ப இல்லை ஒரு மனநல மருத்துவரை அணுகிறப்ப தான் வந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் இல்லைங்க டாக்டர்? கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கவங்க
இல்லை ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து மருத்துவரை அணுகிறதுக்கான வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா? அதை பத்தி சொல்லுங்க டாக்டர், கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். இப்போ வந்து சில குழந்தைகள் வந்து சிறு வயதிலே இப்போ வந்து ஸ்கூல் படிக்கும் போதே வந்து அப்பா அம்மா இல்லாம இருப்பாங்க, வேற சொந்தக்கார் வீட்டில் வளருவாங்க. அங்க வந்து அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அதனால மனதளவில் உடம்பளவில் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி செக்ஷுவல் அபியூஸில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக நிறைய டார்ச்சர் இருந்திருக்கலாம். ஏதாவது அவங்களோட மனதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு எமோஷ்னலாக அவங்களுக்கு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அது வளர வளர அவங்க அந்த பய உணர்வை வந்து வெளிப்படுத்தாமையே வந்து அதை பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல முடியாது சில நேரத்தில். ஏன்னா அவங்க அந்த சூழலில் வாழ்ந்தாகணும். ஸோ வந்து அதே இதில் இருக்கும்போது வந்து பின்னாளில் அவங்களுக்கு வந்து மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். சரிங்களா? அது வந்து பிடிஎஸ்டின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அவங்க டீனேஜில் வரும்போதும் அதுக்கப்புறம் அவங்க வந்து டீனேஜுக்கு அப்புறம் வந்து அடல்ட் ஸ்டேஜ் வரும்போதும் கண்டிப்பாக மனநல பாதிப்புகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே டாக்டர், இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த திருமணம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள போகிறதுக்கு கூட நிறைய பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க டாக்டர், அதை பத்தி கொஞ்சம். என்ன மாதிரியான காரணங்கள்னால இது மாதிரி இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டியும் பாத்தீங்கன்னா திருமணம் வேண்டாம், எனக்கு திருமணம் செஞ்சுக்கிறதுல வந்து உடன்பாடு இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து கரெக்டாங்க டாக்டர்? இப்போ இருக்கிற டீனேஜ் மென்டாலிட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கக்கூடாது, கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க. இப்போ மேரேஜ் பண்ணனா அது ஒரு கமிட்டட் ஒரு லைஃப் ஆகிடும், ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும். அதே மாதிரி இன்னொரு இப்போலாம் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இப்போ இன்னொரு ஃபேமிலியில் போய் அவங்க அடாப்ட் ஆகணும், அப்புறம் அந்த ஃபேமிலி கூட மிங்கிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால வந்து பய உணர்வு அதிகமாக தான் இருக்குது. இந்த திருமண பந்தத்தில் வந்து பய உணர்வு அதிகமாக இருக்குது. ஓகேங்க டாக்டர், தொடர்ச்சியா ஒருத்தவங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து இந்த பயம் வந்து பாதிக்குமாங்க டாக்டர்? கண்டிப்பா. இப்போ வந்து பயம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கு, பதட்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அது மனதளவில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரிங்களா? அது வந்து எமோஷ்னலாகவும் அதோட எஃபெக்ட் இருக்கும், ஃபிசிக்கலாகவும் எஃபெக்ட் இருக்கும். இன்னொன்று வந்து திங்கிங்கையும் அஃபெக்ட் பண்ணும், அதை காக்னிஷன் சொல்லுவோம், பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து எமோஷ்னலாக அப்படின்னா கோவப்படுவாங்க, கத்துவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க, ரொம்ப வந்து அவங்களோட பிஹேவியரே வித்தியாசமாக இருக்கும் பயப்படுறவங்க. சரிங்களா? அது ஃபிசிக்கலாக அப்படின்னா ஒரு பயம் வர நேரத்தில் அவங்களுக்கு வந்து அதிகமான படப்படப்பு, ஹார்ட்டு வேகமாக துடிக்கும், நெஞ்சு படப்படப்புக்கும், நெஞ்சு வலி வரும், சில நேரத்தில் வந்து மயக்கம் போட்டு விழுவாங்க, மேல்மூச்சு வாங்கும், கை கால் நடுங்கும், வேத்து கொட்டும், சில பேருக்கு வந்து டாய்லெட் போகணுன்னு ஒரு அர்ஜென்ட் ஃபீலிங் இருக்கும், சில பேருக்கு டயரி ஆகும், சில பேருக்கு அல்சர் கூட வரலாம். சரி, குரானிக்காக வந்து இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அல்சர் வரும். ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஹார்ட் அதிகமாக பம்ப் பண்ணுது, வேலை செய்யுதுன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பிபி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்க்ரீஸ்டு பிளட் ஃப்ளோனால வந்து பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி சுகர் லெவல் வந்து பாதிக்கும், சுகர் வரலாம். ஸோ ரொம்ப நாள் இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஹைப்பர் டென்ஷன், அதனால் வரக்கூடிய பாதிப்பு, ஸ்ட்ரோக் வரலாம், பக்கவாதம், மூளையில் ரத்த குழாய் பாதிப்பு, இருதயத்தில் அட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரலாம். ஓகே, ஃபிசிக்கலாக வந்து அல்சர் வரும், தலைவலி வரும், நிறைய பயப்பட்டாங்கன்னா தலைவலி வரும், தூக்கம் இருக்காது, முதல்ல தூக்கம் வராது, சம்டைம்ஸ் பசி கூட எடுக்காது, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அவங்களோட இம்யூனிட்டியும் குறையும், அதாவது எதிர்ப்பு சக்தியும் குறையும், அது அடிக்கடிக்கு சளி பிடிக்கிறது, எந்த ஒரு பிரச்சனை, அதாவது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா சீக்கிரம் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிடும், அது எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுனால. ஸோ இந்த அளவு பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி அவங்களோட காக்னிஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதட்டத்தினால வந்து சரியாக யோசிக்க முடியாது, முடிவு எடுக்க முடியாது. ஒரு விஷயத்த வந்து இப்போ பதட்டம் வரும்போது அந்த அமிக்டலான்னு ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த போர்ஷன் வந்து அதிகமாக வேலை செய்யும்போது அது என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த முன்மூளை தான் நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கும் எது நல்லது எது கெட்டது நம்ம வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கும் அதுதான் காரணம்.
ப்ராண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதோட வேலையை அது குறைச்சிடுச்சுன்னா நம்மளால சரியாக டெசிஷன் எடுக்க முடியாது, யோசனை பண்ண முடியாது. சில நேரத்தில் மெமரியுமே இருக்காது. கண்டினியூஸாக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறோம், பதட்டத்திலே இருக்கிறோன்னா சில விஷயங்கள் மறந்துடும். அந்த மெமரிக்கு ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது பாதிப்படைஞ்சதுன்னா மெமரி ப்ராப்ளமும் வரும். ஸோ வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வேலையை பண்ண முடியாது, அட்டென்ஷன் இருக்காது, மறந்துடுவோம் நிறைய விஷயங்களை, பதட்டத்தில் வந்து சரியாக பண்ண முடியாது, ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது, தீர்மானமாக ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து திங்கிங்கில் வரும். ஸோ நினைவாற்றலை பாதிக்கக்கூடிய அதிகமாக இதே கண்டினியூ ஆச்சுன்னா டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்கு போகும். அது வந்து பல்வேறு பாதைகளுக்கு வரும். சில நேரத்தில் நம்ம தற்கொலை சிந்தனைகளும் வரலாம். தற்கொலை முயற்சி செய்வாங்க சில பேர். ஸோ வந்து அது கவனிக்காம ஆரம்பத்திலே கவனிக்கலைன்னா சிவியர் டிப்ரெஷன், அது சூசைடல் திங்கிங், அதாவது தற்கொலை சம்பந்தமான சிந்தனைகளுக்கு போவாங்க. சில பேருக்கு வந்து இதே கண்டினியூ ஆச்சுன்னா டிமென்ஷியா, அதாவது ஞாபக மறதி நோயும் வந்துடும். சரிங்களா? நீங்க சொன்ன மாதிரி இந்த தற்கொலை முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்க டாக்டர், அவங்கள வந்து நம்ம வந்து எப்பவுமே ஒரு தடவை காப்பாத்திட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நம்ம எந்த மாதிரியான கண்காணிப்புல டாக்டர் நம்ம வச்சிருக்கணும்? ஏன்னா மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்களா? தற்கொலை முயற்சியை வந்து பத்தி பேசுறதே வந்து ரொம்ப வந்து அவங்க அத ஒரு தயக்கமா இருக்காங்க, அவமானமா கருதுறாங்க. தற்கொலை பத்தி பேசுறோம் அப்படின்னாலே எதுக்கு இதெல்லாம் நம்மகிட்ட பேசுறாங்க அப்படின்னு. இப்போ நாங்களே ஹாஸ்பிட்டல்ல தற்கொலை முயற்சிக்கு வரவங்கள நாங்கள் வந்து கவுன்சிலிங் பண்ணும்போது அவங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது இல்லை, பயப்படுறாங்க. பேசினா வந்து போலீஸ் கேஸ் ஆகிடும், இந்த பிரச்சனை எதுக்காக பேசுகிறாங்க, திருப்பி அவங்க அந்த முயற்சி பண்ணக்கூடாது, எதனால் பண்ணாங்க அதை அசஸ் பண்ணி இப்போ அதுக்கு வந்து அதை நம்ம தடுக்கிறதுக்காக தான் பேசணும். ஒரு தடவை தற்கொலை முயற்சி பண்ணாங்கன்னா திருப்பி அவங்க பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது எதுக்காக பண்ணாங்கன்ட்டு நம்ம அதை கிளியராக வந்து அசஸ் பண்ணாதான் தெரியும் அவங்களுக்கு மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை நிறைய தற்கொலைகள் வந்து கோவத்தில் பண்ணுறது, இம்பல்சிவாக பண்ணுறது, யோசிக்காமல் ஒரு பதட்டத்தில் பிரச்சனை, வீட்டில் சண்டை பிரச்சனைனா உடனே ஏதாவது முடிவு எடுக்கிறது. சரிங்களா? ஸோ அது நிறைய காரணங்களாக வரலாம். பொருளாதார பிரச்சனையாக வரலாம், இல்லை யாராவது வீட்டில் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்துருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது பெரிய இழப்பு வந்திருக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனை வந்து நம்மளால் சமாளிக்க முடியல அப்படின்றதுல வந்து வேறு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அந்த முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில பேர் வருத்தம் அடைவாங்க, சில பேர் திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிரச்சனை பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த தற்கொலை முயற்சியை வந்து தடுக்கணும்னா அது ஆரம்பத்திலே அதை பற்றி சொல்லணும். ஸோ அது வீட்டில் இருக்கிறவங்க கவனிக்கணும். ஒரு தடவை 2 தடவை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். சப்போஸ் அவங்களால முடியல அப்படின்னா அதுக்கு கன்சர்ன் பர்சன் கிட்ட அவங்கள வந்து ரெஃபர் பண்ணி கூட்டிட்டு போனாலே வந்து ஒரு ஆலோசகரையோ இல்லை மனநல மருத்துவரையோ அணுகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து தற்கொலையை தடுக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதம் ஸ்பெசிஃபிக்காக செப்டம்பர் வந்து தற்கொலை தடுப்பு மாதமாகவே உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. செப்டம்பர் 10 வந்து உலக தடுப்பு தினமாக கொண்டாடப்படுறோம். அதையொட்டி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி வந்து நேஷனல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் மூலமா நிறைய அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தற்கொலை முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து எவ்வளவு நாட்களுக்கு நம்ம வந்து கண்காணிப்புலேயே வச்சிருக்கணும் டாக்டர்? அந்த மாதிரி ஏதாவது நாட்கள்னு இருக்குங்களா, இல்லை அவங்கள கண்டினியூஸாக நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அவங்கள வந்து நம்மளுடைய கண்காணிப்பில் வச்சுக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை, இது தற்கொலைன்றது அந்த நிமிடத்தில் எடுக்கக்கூடிய முடிவு. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து இம்பல்சிவாக தான் எடுக்கிறாங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருக்குது, ரொம்ப நாளாக வந்து க்ரானிக்காக சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்குதுன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக தேவைப்படும். அவங்க கண்டினியூஸ் மானிட்டரிங்கில் தான் இருக்கணும். இந்த இம்பல்சிவாக எடுக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சில ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு எதனால் அவங்க பண்ணுறாங்க, அவங்களுக்கு அசஸ்மெண்ட் தேவைப்படும். சரிங்களா? அது வந்து நம்ம சொல்ல முடியாது. அது எனி டைம் எந்த ஏஜில் வேணா அவங்க வந்து அது யோசிக்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இந்த டைம் வரையும் தான் நம்ம பார்க்க முடியும் அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஆனா அவங்களுக்கு வந்து சரியான முறையில சிகிச்சை கொடுத்த மனநல சிகிச்சை எதுக்காக அந்த மனநிலைக்கு அவங்க போறாங்க, அதுக்கு என்ன காரணம், அதை அசஸ் பண்ணி அதை இன்டர்வென்ட் பண்ணணும். ஓகேங்க டாக்டர். ஒரு காலர் வராங்க, உங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். கண்டிப்பா டாக்டர். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சொல்லுங்க.
எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். சொல்லுங்க, இந்த சொல்லுங்க. தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிறது பொதுவா தனிமையில இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம் ஏற்படும். விபரீத முடிவுகள் எடுக்கிறவங்களும் தனிமையில இருக்கிறவங்க தாங்கிறாங்க. சோ இது எந்த அளவுக்கு உண்மை அண்ட் எதனால அப்படி, அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அவங்களுடைய அந்த டிஎன்ஏ ஆர் ஜீன்ல குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி எண்ணங்கள் தோணுவதற்கு, அல்லது ஃபுல்லும் மனோ ரீதியான பிரச்சனைகள் மாத்திரம்தான் தற்கொலை எண்ணங்களுக்கு காரணமா? இத பத்தியும் சொல்லுங்க. நான் அப்பயே ஆன்சரை ரேடியோல கேட்டுக்கிறேன். சரிங்க, நன்றிங்க சார். இப்போ சரியான கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க. இப்போ வந்து தற்கொலைக்கு காரணம் வந்து ஒரு பயாலாஜிக்கல் காசாக இருக்குமா இல்லை மற்ற காரணங்களும் இருக்கும். ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் தற்கொலைக்கு. ஒருத்தர் ஒரு முடிவுக்கு போகிறாருன்னா அவருக்கு ஜெனட்டிக்காகவே அந்த ஒரு இது இருக்கும், தன்மை இருக்கும். அதாவது அவங்க வீட்டில் யாராவது சூசைட் பண்ணியிருப்பாங்க, இல்லை யாராவது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, சரிங்களா. மனநல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. ஃபேமிலியில் அந்த பிளட் ரிலேஷனில் அவங்க அப்பாக்கோ தாத்தாக்கோ இல்லை அவங்க கூட பிறந்தவங்களுக்கோ யாருக்காவது இருந்திருக்கலாம், சரிங்களா. ஸோ அது ஒரு காரணம், முக்கியமானது வந்து அது ஒரு காரணம். மற்ற காரணங்கள் பார்த்தீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, சரிங்களா. ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங், இல்லை வேறு பலவிதமான போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகும் போதும் அதுவுமே ட்ரிகர் பண்ணும் தற்கொலை முடிவுக்கு. தற்கொலை ஆய்வுலாம் சொல்லுது 50% ஆஃப் த காஸ் ஃபார் சூசைட் வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அது இல்லாமல் சூழ்நிலையும் காரணமாக இருக்கலாம். யாரும் ஆதரவு இல்லாமல், ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை தனிமையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஐசோலேட்டடாக இருக்காங்க, யாருமே உதவி இல்லை. இப்போ வயசானவர்கள் பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருப்பாங்க, தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விரக்தி வருது, மன அழுத்தம் வருது அப்படின்னா அவங்க போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து தனிமையும் ஒரு காரணமாக தான் இருக்குது. ஸோ சோஷியல் ஃபேக்டர்ஸ், இப்போ அந்த விடோவாக இருக்காங்க, மேரிட்டல் லைஃப் நல்லா இல்லை, குழந்தைங்க இல்லை, யாரும் தனியாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதுவுமே காரணம். ஸோ எல்லா ஃபேக்டருமே ஒன்று, ஜெனட்டிக் ஃபேக்டரும் காரணமாக இருக்கும், அவங்களோட நேச்சருமே. சில பேர் சைக்கலாஜிக்கலாகவே சில பேர் வந்து ரொம்ப தன்னை பற்றி தாழ்வாக யோசிக்கிறது, தான் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினைக்கிறது. ஸோ வந்து அந்த லோ செல்ஃப் எஸ்டீமோடவே சில பேர் அவங்களோட குவாலிட்டியே அந்த மாதிரி இருக்கும். அதாவது பர்சனாலிட்டி நேச்சர்னு சொல்லுவோம், பர்சனாலிட்டி ட்ரையட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ், சோஷியல் ஃபேக்டர்ஸுமே ஒரு காரணமாக இருக்குது தற்கொலைக்கு. ஸோ இது வந்து சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஎன்ஏ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செரட்டோனின், இதை வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களெல்லாம் வந்து எடுத்து ஆய்வு பண்ணும்போது இந்த செரட்டோனின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யாருக்கெல்லாம் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஹார்மோன் வந்து செரட்டோனின், அது என்டார்ஃபின் சொல்லுவோம். ஸோ அது கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம மூடு லோ ஆகும், இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வரும். ஸோ அதிகமான பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிகிச்சை முறைகள்லாம் வழங்கப்படுதுங்க டாக்டர்? மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா போதுமா, இல்லை மருத்துவருடைய தொடர் கண்காணிப்பில் அவங்க இருக்கணுமா, அவங்களுடைய ஆலோசனைகளை வந்து வழங்கி அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, எந்த மாதிரியான சிகிச்சைகள் வந்து உதவும் டாக்டர்? அதிகமாக பயம் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மருத்துவ மாத்திரைகள் உதவி அவசியம் தேவைப்படும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து அவங்க நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இம்பேலன்ஸ்னால தான் அவங்களுக்கு பிரச்சனை வருது. நம்ம அதை அட்ரஸ் பண்ணாதான் அவங்களுக்கு பய உணர்வு குறையும். பய உணர்வு இருக்கும்போது நீங்கள் வந்து மற்ற பயிற்சி பண்ணுங்க, தெரப்பி எடுத்துக்கோங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஃபஸ்ட்டு அவங்க டிஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லையா, தூக்கம் நல்லா அடிக்கடிட்டாக தூங்குறாங்கன்னா தான் நம்ம சொல்கிறத கேட்குற மனநிலையிலேயே அவங்க இருப்பாங்க. தூக்கம் வரல, பதட்டத்திலே இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் என்னதான் தெரப்பி சொன்னாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ சில பேருக்கு அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்தி அவங்கள வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரப்பியை வந்து அலாங் வித் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தெரப்பியும் பண்ணணும். ஸோ அந்த அந்த இரேஷனல் தாட்ஸை வந்து அவங்களுக்கு வந்து அந்த காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லுவோம். அவங்க திங்கிங்கே மாற்றுறதுக்கு சில தெரப்பிஸ் இருக்குது. அது கண்டினியூஸாக அவங்க தாட்டை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும், எப்படி டைவர்ட் பண்ணணும், எப்படி அவங்க வந்து அவங்களோட பிஹேவியரை மாற்றிக்கணும், அதுக்கெல்லாம் வந்து சைக்காலஜிஸ்ட்டு தெரப்பி பண்ணுவாங்க, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி. அது இல்லாமல் வந்து இப்போ பயம் இருக்குது அப்படின்னா எதுக்கு பயமோ அதுக்கு சிஸ்டமேட்டிக் எக்ஸ்போஷர், சின்னதாக வந்து சின்னதுலேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அந்த பய உணர்வை குறைக்கிறது.
ஓகேங்க டாக்டர். சரிங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய விர்ச்சுவல் ரியாலிட்டியில் கூட வந்து அவங்களுக்கு ரியலாகவே அந்த சுச்சுவேஷனை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்போஸ் பண்ணி டிஜிட்டல் தெரப்பி கூட இப்போ ரீசெண்ட் அட்வான்சஸில் இருக்குது ஃபோபியாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண. ஓகேங்க டாக்டர். ஓகே, இப்போ அந்த அதிகப்படியான அந்த ஃபோபியா இருக்குது, அவங்க இதை கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ், யோகா, இந்த சுவாச பயிற்சி இதெல்லாம் உதவுமாங்க டாக்டர்? கண்டிப்பாக உதவும். இப்போ வந்து ஃபார் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ நம்ம இதெல்லாமே மூளையோட அதிகப்படியான ஓவர் ஆக்டிவிட்டி எமோஷ்னலாக வந்து நமக்கு இருக்கிறதுனால தான் பிரச்சனை. ஸோ அதை குறைக்கணும்னா அது வந்து அப்போ நமக்கு உடம்புல வந்து சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. ஸோ நம்ம இந்த பய உணர்வுனால சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி தான் அதிகமாக வேலை செய்யும். சரிங்களா. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம மூச்சு பயிற்சி பண்ணுவது மூலமாகவும் இந்த வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் அதை வந்து நம்ம மூளையை கூல் பண்ண முடியும். அதை காம் பண்ண சொல்லி அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எதெல்லாம் வந்து பதட்டத்துக்கு காரணமாக இருக்கோ அந்த லெவலெல்லாம் குறைச்சி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து மெடிடேஷன், தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, அது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸு, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக அதுலேருந்து அந்த பதட்டத்தை நம்ம குறைச்சிக்க முடியும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து இந்த நிறைய பயம் பற்றின விஷயங்களை சொல்லிட்டீங்க. ஆனால் இது வந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூகம் சார்ந்த விஷயமா இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்தில் பயம் குறித்த அணுகுமுறை இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க டாக்டர்? இதை ஓப்பனாக பேசுகிறாங்களா மக்கள்? இல்லை இதை வந்து வெளியில் பேசினா நமக்கு வந்து யாராவது தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்காங்களா? எப்படி இருக்காங்க டாக்டர்? எப்படி இருக்கணும்? கண்டிப்பாக இது வந்து இந்த நம்ம மனநல சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து வெளியில் பேசுகிறதுக்கு வந்து நிறைய தயக்கம் இருக்குது. அதுதான் ஸ்டிக்மான்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அது வந்து மெயினாக வந்து அது நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் த்ரூ டெலி கவுன்சிலிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அவங்க பிரச்சனையை பேசலாம், யாருன்னு தெரியாது, அனானிமஸாக இருக்கும். அவங்க யாருன்னு காலருக்கு தெரியாது, அவங்க நம்பர் வராது. அது வந்து ஒரு ஸ்பெஷல் ஐடியா தான் இருக்கும். அதே மாதிரி பேசுகிறவங்களும் வந்து எந்த கவுன்சிலர் பேசுகிறாங்கன்னு தெரியாது. சரிங்களா. வந்து பேசுகிற விஷயங்களும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். ஸோ இதனால் மற்றவங்க நம்மளை பற்றி தவறாக நினைப்பாங்க, நம்மளை வந்து வேறு மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு யாரும் தயக்கமே காட்ட தேவையில்லை. இது வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். யார்கிட்ட பேசுறாங்கன்னு தெரியாது. உங்க பிரச்சனைகளை சொன்னா அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்க டாக்டர். ஸோ அந்த பயம் அப்படின்றது வாழ்க்கை முன்னேற்றத்துல தடையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க இறுதியா சொல்ல நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன டாக்டர்? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? பயம் இல்லாமல் யாருமே இல்லை. இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து எவ்ரிடே வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங். சரிங்களா. நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பதட்டம் உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு மழை வந்தால் கூட இப்போ வந்து புதுசாக வந்து இது சொல்கிறாங்க, தண்டர் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து புது விஷயமா இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு என்ன எதிர்கொள்கிறோம் அப்படின்றது வந்து நம்மளோட மனநிலையை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஆரோக்கியமான உணவு, நல்ல தூக்கம், ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து மெடிடேஷன், தியான பயிற்சி, இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அதே மாதிரி முன்னெச்சரிக்கை அறிகுறி, கவர்மெண்ட் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். அதே மாதிரி ஏதாவது மனநல சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் டெலிமென்டல் ஹெல்த் சர்வீஸ் நம்பருக்கு கால் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். அந்த தொலைபேசி எண்ணை மட்டும், அந்த டோல் ஃப்ரீ நம்பரை மட்டும் நேயர்களுக்காக இன்னொரு முறை சொல்லிடுங்க டாக்டர். 1441 மற்றும் 1800891441. ஓகே டாக்டர். ஓகேங்க டாக்டர். ஸோ இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று ரொம்ப நேரமாக நான் கேட்ட கேள்விகள் மட்டும் இல்லாமல் நேயர்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் வந்து விரிவாக பதில் சொன்னீங்க. நிலையத்துக்கு வந்து நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்ன உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். நன்றி.